ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். நான் அடிக்கடி சொல்லுவேன், கண்டிப்பா தற்கொலை எண்ணம் என்கிறது அது நமக்கு உள்ளே தோன்றதோ இல்லைன்னா சிலர் ஆண்டவரே அப்படி செய்யறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம பைபிளை தூக்கிட்டு போய் சூசைட் பண்ண உடனே நம்ம ஆத்துமா பரலோகத்து போகும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. என் கஷ்டம் என்ன பண்றது, வாழ்க்கையை முடிச்சுட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. 100% தற்கொலை எண்ணம் என்கிறது பிசாசினால் உண்டாகிறது தான். ஆனா நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் அதுல இருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் ஜாஸ்பர் எக்ஸிபா. எனது ஊர் கன்னியாகுமரி. நான் பிஎஸ்சி படித்து வருகிறேன். எனது கல்லூரியில் பணம் கட்ட 1,64,000 ரூபாய், அதுல 39,000 ரூபாய் மட்டும்தான் கட்டினேன். 1 வருடம் ஆகிறது. தங்கள் வங்கி கணக்கில் லோன் எடுத்து கட்டுவோம் என்று இருந்தோம். கல்லூரிக்கு அப்ரூவல் ஆகவில்லை. 2025 ஜூலை முதல் வாரம் தான் அப்ரூவல் ஆனது. பின்பு வங்கிக்கு சென்ற போது எங்களுக்கு லோன் கிடைக்கவில்லை. செப்டம்பர் 8ஆம் தேதி எக்ஸாம் பின்பு நானும் என் அம்மாவும் 27 அன்று நடந்த வாலிபர் ஜெபத்தில் இருந்து அழுது ஜெபித்தோம். அன்றைக்கு இரவே எனக்கு 75,000 ரூபாய் எங்களுக்கு கிடைத்தது. மேலும் 51,000 ரூபாய் தேவைப்பட்டது. கல்லூரியில் டைம் கேட்டோம், அவர்கள் தரவில்லை. 5ஆம் தேதி நடந்த உபவாச ஜெபத்தில் நானும் எங்க அம்மாவும் அழுது புலம்பினோம். நான் என்ன நடந்தாலும் அதிகமாய் சிந்திப்பேன். அன்று பாஸ்டருடைய மெசேஜ் நான் உனக்கு முன்னாடி யுத்தம் செய்வேன், நீ எதை குறித்தும் சிந்திக்காதே. ஆராதனை நேரத்தில் யாரோ ஒருவரிடம் கர்த்தர் பேசிக் கொண்டு இருக்கிறார் என்றும் சிந்திக்காதே என்றும் பாஸ்டர் அப்பா சொன்ன வார்த்தை எனக்கு சொன்னது போல் இருந்தது. அன்றைக்கு இரவே கர்த்தர் எனக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணினார். 1 வாரத்திற்குள் 57,000 ரூபாவை திருப்பி கொடுக்க வேண்டும். அது கிடைத்து முழு மனதோடு விசுவாசித்தேன். கர்த்தர் எனக்கு பெரிய அற்புதத்தை செய்து சாட்சியாய் நிறுத்தினதற்காக நல்ல கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என் பெயர் ஸ்டெல்லா. நான் கோவை பகுதியில் வசித்து வருகிறேன். நான் முதலில் வேலை செய்த கம்பெனியிலிருந்து வெளிவேதற்கு முன்பாக தற்போது வேலை செய்கிற கம்பெனியில் வேலை கிடைக்கவும் நல்ல ப்ராஜெக்டில் டேகாகவும் ஆண்டவர் உதவி செய்தார். எனது நண்பரும் என்னுடன் முதலில் வேலை செய்த கம்பெனியில் இருக்கும்போது வேறு வேலை கிடைத்தது. தற்போது வேலை செய்கிற கம்பெனியில் சேர்ந்தார். ஆனால் 2 மாதம் அவருக்கு எந்த டேகம் ஆக முடியவில்லை. எனவே எனது நண்பர் மிகவும் வேதனையில் இருந்தார். அப்பொழுது நான் கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு அழைத்து